இன்றைக்கி நான் லெமன் பிக்கிள் பண்ண போகிறேன். லெமன் பச்சடி. லெமனை இந்த மாதிரி ரொம்ப பொடுசாக கட் பண்ணி சால்ட்டு போட்டு நேற்றைக்கு ஊற வச்சுருந்தேன். இன்றைக்கி அதை எடுத்து அந்த ஊறின தண்ணியை களைஞ்சிட்டேன், எடுத்து வச்சுருக்கேன். அதுக்கு கூட போட பச்சை மிளகாய் பொடுசாக கட் பண்ணியிருக்கேன். தாளிக்கிறதுக்கு கறிவேப்பிலை, வெத்தல் மிளகு, கடுகு, புளிக்கரைசல் கொஞ்சம், சில்லி பவுடரு, காயத்தூள், வெந்தயத்தூள். கடாயில் 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றியிருக்கேன். எண்ணெய் சூடாக இருக்கும். கடுகு பொட்டிடுச்சு. இனி இந்த கறிவேப்பிலையும் வற்றல் மிளகாயும் போடணும். அதில் காயத்தூளும் வெந்தயத்தூளும் போட்டுட்டு அப்புறமா இந்த பச்சை மிளகாயை போட்டு கொஞ்சம் கிளறி கொடுக்கணும். பச்சை மிளகு வதங்கிடுச்சு. அப்புறமா இந்த லெமன் கட் பண்ணி வச்சுருக்கதை அதில் போட்டணும். போட்டு கிளறி கொடுத்து கொஞ்சம் புளி தண்ணியும் ஊற்றி வேக விடணும். அதில் 1 டீஸ்பூன் சில்லி பவுட்ரு, 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள், പിന്നെ ஒரு சின்ன பீஸு சர்க்கரை, வெல்லம் அதையும் கொட்டி அந்த புளிக்கரைசல் அதையும் விட்டு நல்லா கிளறி கொடுத்து வேக விடணும். நல்லா கட்டியாக வரும். கட்டியாட்டு லோ ஃப்ளேம் ஆக்கணும். நல்லா கொதிச்சிடுச்சு. அப்புறமா இதில் 1 டீஸ்பூன் அரிசி மாவு போட்டு நல்லா கிளறி கொடுத்து சால்ட்டு, புளி, காரம் எல்லாம் சரியாக இருக்கான்னு பார்த்துக்கணும். லெமன் பச்சடி சரியாயிடுச்சு. ஃப்ளேமை ஆஃப் பண்ணிக்கலாம்.